மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும். பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும். பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே, வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே. பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே, வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே. நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். அன்பும் இரக்கம் நிறைந்த பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே கர்த்தாவே, இந்த நாளை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல அந்த ஒவ்வொருத்தரை பேர் பேராக ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே, இந்த 29 வருஷம் கண்ணின்மணி போல் பாதுகாத்து பிள்ளைய 30வது வருஷத்துக்கு எஸ்டாவை கடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருடங்களை நன்மையால முடிச்சு தேவர் நீர் கர்த்தாவே, ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொரு நாட்களும் நேரங்களும் நிமிடங்களும் உம்முடைய கருத்திலே இருக்குது. பிள்ளைய தொடர்ந்து கர்த்தாவே, வேதவசனம் சொன்னது போல 120 சங்கீதத்துல சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வாக்குத்தத்தமாய் கடந்து வர்ற நாட்களில் பிள்ளையோடு இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பிள்ளைய இந்த விபத்தை நாள்ல ஆசீர்வதிக்கிறேன். பலப்படுத்தும், திடப்படுத்தும், என்னும் ஆவிக்குரிய பிள்ளையாக வளர கர்த்தாவே, தேவ கிருபை மனித தயவு பிள்ளை இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அது மட்டுமல்ல, உலகத்தின் பாரத்தின் பலன்களை திறந்து பிள்ளையை ஆசீர்வதிக்க வேண்டுமா, என் மகனை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அது மட்டுமல்ல கர்த்தாவே, நீ செய்ய போற ஒவ்வொரு அதிசயங்களையும் பிள்ளை நீ வர்ற நாட்களில் காண செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் கொடுத்த குடும்பத்துக்காக கர்த்தாவே, அவர்கள் உறவினர்களுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அது போல கிட்டத்துக்கும் தூரத்துக்கும் தேவனா இருக்கிற தேவன் நீர் கர்த்தாவே. இந்த வேளையில கர்த்தாவே, அவருடைய உறவுகள் உலக நாட்டில் எங்க இருந்தாலும் அவர்களுக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவே, நீர் பிள்ளை என்ற பேர்த்தையை பொறுப்பேறும் வழி நடத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் மீண்டும் ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். இவனோட நல்ல தகவல். விஷயம் ஸ்பெசிஃபிக்கா சொன்னா இந்த பாட்டு பாடியா ஆகணும். ஓகே ப்ரோ, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ப்ரோ. ஓகே, சேர்ந்து கூப்பிட போற பயப்படாதீங்க. ஃபைன்.
திட்டுவாங்க. Okay, சர்வஜா, நீங்க இது உங்க favorite. Okay. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாயும் உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர்கள், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றால், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. ஜெயிக்க முடியாத காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஜெயிக்க முடியாத காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாயினும் செய்திடுவார் என்றாலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாயினும் செய்திடுவார் என்றாலும் என்னை மறந்தது உண்டா? ஜெயிக்க முடியாத காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஜெயிக்க முடியாத காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். Can we just close our eyes and கண்களை மூடி அவருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் அவருடைய நாமம் மகிமைக்கென்று செய்யத்தக்கதாக. Whether we eat or we drink, we do it for the glory of God. Father, we give you all the praise and honor tonight. May your name be lifted high. Lord, we thank you for your faithfulness. Lord, we thank you for your guidance that you have given to Ezra, oh Lord. Lord, we thank you for the faith that he has for you, for the zeal that he has for you. Lord, may you continue to uphold him and bless him, Master. Lord, I also pray for those who have come here. May your blessings be upon us, O Master. Continue to guide us. Continue to bless us, O Father. We thank you and give you all the praise and honor. In Jesus' name I pray. Amen. Amen. வேதத்தில் இப்படி முக்கியமான பிறந்த தினமாக இந்த 30வது பிறந்த தினம் இருக்கிறது. So the age 30 is quite an important year. ஆகவேதான் according to the நாம் Bible. இங்கு வந்து எஸ்ராவை வாழ்த்துவதற்கு நாம் வந்தோம். And that's why we are here to wish Ezra. நீங்கள் வந்தது வீணில்லை என்பதை மனதில் கொள்ளுங்கள். So keep in mind that you have not come here in vain. பாருங்க, இந்த யோசேப்புடைய வாழ்க்கை, யோசேப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நீங்கள் பாருங்கள். So there was a man called Joseph. அவன் கனவு கண்டவன். He had a dream. அந்த கனவு ஒரு நாளும் பலிக்கிற மாதிரி இல்லை, அதாவது அது சரி வர்ற மாதிரியே இல்லை. And the dream never seems to be fulfilling. அவன் கிட்டத்தட்ட 13 வயதிலே அந்த கனவை கண்டிருக்க கூடும். So he probably had that dream when he was 13. அப்பொழுது அந்த கனவுகள் என்றும் வாய்க்காது போகிற பொழுது எதிரான காரியங்கள் நடைபெறுவதை நீங்கள் வேதத்திலே பார்க்கலாம். And then you can see in the Bible that every time something against was going on against the dreams. ஆனால் 30 வயது வந்த பொழுது, But when he reached the age 30, அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது. his life changed upside down. ஒரு அடிமையாக வந்தவன் He came as a slave ஒரு தேசத்தின் பிரதம மந்திரியாய் and he became a prime minister for a country. ஆகவேதான் நமக்கு ஒரு காலம் வருகிற பொழுது நம்மை ஆண்டவர் உயர்த்தி விடுவார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஓடிக்கொண்டே இருக்க And that's why we should have that hope that when we reach a certain age, God will lift us up. நாம் இன்றைக்கு ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்திருப்பது நல்லது. It is good that we expect blessings right now. ஆனால் ஆசீர்வாதங்கள் உடனடியாகவே வந்துவிடும் என்று எண்ணுகிற பொழுது
நீங்கள் எங்கேயோ உங்களுடைய நம்பிக்கையிலே But when தவறிழைக்கிறீர்கள். we expect the blessings to come quickly, we are getting our ஆண்டவர் hope சொன்னார், wrong. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது நேரம் வருகிற போது அது நிறைவேறும். But the Lord said, I have appointed a vision for a certain time. And when it comes, it மகனே will come. எஸ்ராவே, உன்னுடைய வாழ்க்கையில நீ கண்டிருக்கிற கனவுகள் நிறைவேறும். Dear Ezra, your dreams will get fulfilled. யாரு கர்த்தர் யாருக்கு நீடித்த ஆயுசு நாட்களை கொடுப்பார்? So who does the Lord gives long years to live? எல்லாருமே நமக்கு நல்ல நிறைய வருஷம் வாழணும்னு ஆசை இல்லையா? We all like to live for so many years, right? எல்லாருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசை இல்லையா? We all want to live a good life. பைபிள் சொல்லுது யாருக்கு நீடித்த ஆயுசு நாட்களை கொடுப்பாரா? The word of God says, for whom does the Lord give this long years? தேவன் 10 கட்டளைகள் 5வது கட்டளை என்ன சொல்லுதுன்னா, நான் கொடுக்கிற தேசத்தில் உன் ஆயுசு நாள் நீடித்திருப்பதற்கு உடைய தாயும் உன் தகப்பனையும் கனப்படுத்துவார் என்று சொல்லி. So the fifth commandment that God gave was honor your parents, honor your father and mother, so that you might have long life in this land that I'm giving to you. ஆகவே நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம எத்தனை வயசு இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் அம்மா அப்பா இருக்கிறாங்கன்னா அவங்களை யாரெல்லாம் கனப்படுத்துறாங்களோ அந்த அவர்களை தேவன் அவர் நீடித்த ஆசனால தேவன் So கனப்படுத்துவார். regardless of our age, if we have our parents and if we honor them, God will give us long life. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, பேரண்ட்ஸ் ஆனர் பண்ணுங்கன்னு So சொல்லுங்க. turn to your neighbors and say, honor your parents. நல்ல பக்கத்துல திரும்பி சொல்லுங்க. Turn to your neighbor and say, honor your parents. 5 வயசா இருக்கலாம், 50 வயசா இருக்கலாம். Whether you are 5 or 50. பாருங்க, உண்மையிலேயே ஒரு நம்ம தாய் தகப்பனை கனப்படுத்தும் போது பெற்றோருடைய ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமென். So we surely need the blessings of our parents. ஆமென். அல்லேலூயா. அதுக்கு வேதவசனம் சொல்ற இரண்டாவதாக சங்கீதம் 128ல தேவன் ஒரு மனுஷன் அல்லது யார் தேவனுக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவங்க அவங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாங்க. And in Psalm 128, God says, those who fear the Lord will see their children and the children of their children as well. அப்ப ரெண்டு காரணம் நான் சொல்றேன். இன்னைக்கு எஸ்ரா 30 வயசு இன்னைக்கு. ஆனா அப்பா அம்மாவை கனப்படுத்துங்க, தேவனுக்கு பயந்துருங்க, தேவன் நீடித்த ஆயுசு நாட்களை தருவார். So there's two things I'm saying: honor your parents, and God will surely give you with. தேவனுக்கு பயந்து இன்னும் தேவனுக்கு பயந்து. And also walk in the fear of the Lord. இந்த பேசுறோட இந்த நாள்ல கொடுக்குற நல்ல செய்தி என்னன்னா, எஸ்ராவுக்கு இன்னைக்கு 30 வயசு ஆகுது இல்லையா? So Ezra has turned 30 years today. 30 வயசுல அவர் பாக்குறதுக்கு 18 வயசு தான் இருக்கிறாரு. But he still looks 18 and young. ஆமென். ஹல்லேலூயா. எஸ் பாருங்க, இயேசு 30 வயசுல ஊழியத்தை ஆரம்பிச்சார். Jesus began his ministry at the age of 30. ரொம்ப முக்கியம் நம்ம லைஃப்ல. ஆமென். ஹல்லேலூயா. The age of 30 is really crucial. நீ புதுசா நிறைய வந்திருப்பேன். எஸ்ரா பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு பாஸ்டரா நான் எஸ்ராவுடைய வாழ்க்கையில படிச்சதுன்னா, மற்ற ஜனங்களுக்கு இயேசு அறிவிப்பதில் ஒவ்வொரு வாரம் போய் சிட்டி சென்டர்ல ட்ராக்ஸ் கொடுக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. One thing that I like from the life of Ezra is that every week he goes and shares the good news to someone. அவர் ஒரு பிசினஸ் பண்ணார். ஒரு காலத்துல பிசினஸ் மேன் இருந்தார். எத்தனை பேருக்கு தெரியல. He was a businessman some last year back. ஒரு வருஷம் பிசினஸ் மேன் இருந்தார். A couple of years back he was a businessman as well. அவர் என்னன்னா ட்ராக்ஸ் வாங்கிட்டு போய் அந்த பிசினஸ் பண்ற இடத்துல அந்த ட்ராக்ஸ் வச்சிருப்பாரு. அவர் வீட்டுக்கு கடைக்கு வரவங்க எடுத்து போறதுக்கு. So he will take tracts from me and put it in his shop so that people who come there can take it and read. எஸ்ரா அதுக்கு ஃபர்ஸ்ட் பஸ்ல டிரைவரா இருக்கிறார் இப்போ. And after that he joined first bus and became a driver as well. பஸ்ல போகும்போது ட்ராக்ஸ் எடுத்து வச்சிருப்பாரு. ஆமென். And even when he goes in the bus he will have tracts with him. So it's a kind of really கடவுள் என்ன ஆசீர்வதிக்கிறார். அந்த கடவுள் எப்படி அன்பு கூறுகிறார் என்பதை செயல்ல காட்டுறார். So he's showing his love towards God in action. ஆமென். சோ அதனால இந்த கண்டிப்பா தேவனால வேதம் சொல்லுது, தேவனுக்காக அது பண்ணும்போது தேவனை அவர் பிரியப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. Surely the word of God says that he is doing something that pleases God. ஆமென். இந்த நாள் இந்த 30வது நாள்ல தேவனை நம்ம பிரியப்படுத்தும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் அபரிதமாக இருக்கும். So in his 30th year, when he is pleasing God, God's blessing will be upon him. கடவுள் ஆசீர்வாதத்துக்கு தேவன் நம்மளை பிரியப்படுத்துகிறார். See, God blesses us and he pleases us. பைபிளே சொல்லுது நம்மளும் கடவுளை பிரியப்படுத்தலாம்னு வேதம் சொல்லுகிறது. But the Bible says that we also can please God. உண்மையிலே தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு மகன். ஆமென். எஸ்ரா. He is surely a boy or a child of God who pleases God. அவர் 30 வருஷத்துல இன்னொரு ஆசீர்வாதம் என்னன்னா, எஸ்ரா பைபிள் is a wonderful Bible teacher. வேதத்தை பகிர்ந்து கொடுக்கிறவர் தான் எஸ்ரா. So another greater blessing is that Ezra from the Bible, he was a Bible teacher. அவர் 30 வருஷத்தை ஆரம்பிக்கும் தேவனுடைய வார்த்தையில தேவன் உங்களை நிரப்புவார். அவர் இருதயத்தை. ஆமென். So may the God fill you with his word in this new year. ஆமென். அவர் நீடித்த ஆயுசு நாட்களை தருவார். Then may he give you long life. அடுத்த வருஷம் வரும்போது உங்களுடைய பிள்ளைகளையும் காண தேவன் ஆசீர்வாதங்களை தருவார். So when we come the next year, you will also have a baby child. அட்வான்ஸ் விஷ் பண்ணிடுறோம். ஆமென். We are ஹல்லேலூயா. sending you our advance wishes for that. தலையில தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். Let us bow down and pray. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, Thank you, Lord. 30 வருடங்கள் ஆண்டவரே கண்மணி போல காத்தீங்க ஆண்டவரே. For Lord, you kept him as a apple of
தத்தம் என் மேல ஒரு நாளும் விழமாட்டேன் கீழே. வாக்கு தத்தம் என் மேல ஒரு நாளும் விழமாட்டேன் கீழே. கூட நிற்கும் கூட்டமெல்லாம் நாளாக நாளாக மாறும். அப்பா தந்த வாக்கு தத்தம் நாளானாலும் கையில் சேரும். ஒரு யூத ராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல, அல்லேலூயா. ஒரு யூத ராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல, அல்லேலூயா. ரகுர 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 ஒரு யூத ராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல, அல்லேலூயா. ஒரு யூத ராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, அல்லேலூயா. அவர் வரலாற்றில் முடியாதுன்னு எதுவும் இல்ல, அல்லேலூயா. ஒரு யூத ராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல, அல்லேலூயா. ஒரு யூத ராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, அவர் சத்தம் கேட்டா பாதாளமே கொலை நடுங்கும், அல்லேலூயா. பம்பா 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 கொலை நடுங்கும். ஒரு யூத ராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல, அல்லேலூயா. ஒரு யூத ராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, அவர் சத்தம் கேட்டா பாதாளமே கொலை நடுங்கும், அல்லேலூயா. பம்பா 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 கொலை நடுங்கும். சித்தம் உம் சித்தம் அது ஒரு போதும் மாறாது, மாற்றமே இல்ல, அது மாறுவதில்லை. சத்தம் உம் சத்தம் உம் சித்தத்தை நினைப்பூட்ட மறப்பதே இல்ல, அது மறந்ததே இல்ல. சித்தம் உம் சித்தம் அது ஒரு போதும் மாறாது, மாற்றமே இல்ல, அது மாறுவதில்லை. சத்தம் உம் சத்தம் உம் சித்தத்தை நினைப்பூட்ட மறப்பதே இல்ல, அது மறந்ததே இல்ல. நான் போகும் பாதைகள் முரண்பாடாயிருந்தாலும் இலக்கிற்கு தடையே இல்ல. திட்டத்தின் மையத்தில் நீர் என்னை வைத்ததால் சறுக்கில்லை முன்னே செல்ல. ஓ சித்த